இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான வாழைப்பழ பஜ்ஜி பிரெட் பஜ்ஜி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழ பஜ்ஜி செய்ய போகிறோம். நேந்திர வாழைப்பழத்தில் மைதா மாவு போட்டு பிணைஞ்சு சுட சுட பஜ்ஜி போட போகிறோம். பாருங்கள், சுட சுட பஜ்ஜி. உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம போடும்போது மைதா மாவில் சர்க்கரை போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு சோடாப்பு உப்பு கொஞ்சம் போட்டு கலந்துக்கோங்க. கலந்து அதில் பழுத்த வாழைப்பழத்தை எடுத்து மிக்ஸ் பண்ணி அது அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைப்பழ பஜ்ஜி ரெடி. இந்த பழபஜ்ஜி போடுற ஐடியாவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தி தான் சொன்னால் பழபஜ்ஜி போடலாம்ல, இல்லைன்னா ஏதோ ஒரு போண்டாவாச்சு நீ போட்டு வீடியோ போடு அப்படின்னா. அவளுக்கோசரமே இப்போ திடீர்னு மணி பார்த்தீங்கன்னா 8 மணி இப்போ போட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். அவளுக்கோசரம் தான் நாங்கள் இப்போ போட்டிருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸாக்கோசரமே போட்டாச்சு. ஐஸா பார்த்துக்கோ, நீ சொன்னனால உனக்காக வேண்டிய பழ பஜ்ஜி வீடியோ போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெட் பஜ்ஜி, ப்ரெட்டில் பஜ்ஜி போட்டிருக்கோம். அது அதே மாதிரி தான் சேமு முக்கி அதில் முக்கிய அப்படியே போட்டாச்சு. இது குழந்தைகளுக்காங்க, குழந்தைங்க இதுதான் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரெட் பஜ்ஜி ரெடி. இது குழந்தைகளுக்காக செஞ்சு கொடுக்கும். குழந்தைங்க இது விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே என்ன சாப்பிட்டீங்க? பார்த்தீங்கன்னா சூப்பரான